முத்தசிலாக்கள் மலையில் பிஜேபி பேசுறீங்க, ஜன்மியாக்கள் மலையில் பிஜேபி பேசுறீங்க. இப்ப நீங்க நாங்க உங்களையும் பாக்குறோம், அவங்களையும் பாக்குறோம். நீங்க சொல்ல போகல, நீங்க சரி மாதிரி வர, அவங்க சொல்ல போகல, அவங்க சொல்றது சரி மாதிரி வர. இப்ப எனக்குள்ள மாட்டிக்கொண்டு முடிக்கிறது பாமர மக்கள் நாமல் கொடுத்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில இருந்து விவாதம் செஞ்சா எங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். இதுக்கு உங்களோட கருத்து என்ன? விவாதம்ன்றது உங்களுக்கு நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. பாதை பெருத்துவாதனால நீங்க எடுத்து வைப்பீங்க, அவங்களும் எடுத்து வைப்பீங்க, எடுத்து வைப்பாங்க. இதுல பாக்குற எங்களுக்கு நிச்சயமா இன்ஷால்லா தெளிவு கிடைக்கும். இப்ப நீங்க இப்படி நான் அவங்கள முந்தியும் சொல்லியிருக்கேன், இவரத்தை கேட்டாங்க நீங்க பிஜியோட விவாதிக்க ரெடியான்னு கேட்டாங்க. நான் ரெடி என்று சொன்னேன். அதை ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, யூடியூப்பில் போட்டாங்க. இதை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரிதானே, அதை நேரத்திலே சொல்லியிருக்கேன். சரியானே, நான் பிஜேயோட விவாதிக்கிறேன்னா நான் இந்தியாவுக்கு வருவேன். நான் என்ன சொல்லேன் நான் இப்போ சொல்லேன் தானே. இன்னும் வாயில சொல்லேன் தானே. நான் தயார் தான். பிஜே விவாதிக்க வரணும், வேற ரெண்டாம் நபர் யாரும் இல்லை. சரியா? அதான் இந்த பாருங்க இந்த முஜாஹிது மௌலவியோட நாங்க இந்த கூட்டம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. இங்க அறிவாளி என்ற சப்ஜெக்ட் தேவையில்லை. சரியா? நான் தயார் வீடியோ பண்ணுங்க. எழுத்து மூலம் தர வேண்டிய தேவைக்கு சொல்லி இருக்கேன். அந்த சீடியை காட்டுங்க. நீ சொல்லும் பிஜேபி என்ன தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறது. பெரிய விமர்சனத்துல இல்லையே போக இப்படியே போக. நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க இதுல எடுக்கலாம் பிரச்சனை. நான் பிஜேயோட வாதிக்க ரெடி. இருக்கிறார். மூத்தசிலா கொள்கையின் வழியில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மூத்தசிலா அவர் மூத்தசிலி மொத்தமா மூத்தசிலான்னு சொல்லல, மூத்தசிலா கொள்கையின் வழியில் அவர் போறார். அவர் இப்ப பின்பற்ற கொள்கை அன்று மூத்தசிலாக்கள் தான் சென்ன கொள்கை. அந்த கொள்கையில இருக்கார் மூத்தசி நல்லா வழங்கணும். அதான் இங்க பாருங்க, உங்களுக்கு நானே முந்தியும் பேசியிருக்கிறேன். அவரே ஒரு மூத்தசிலா என்று முழுசா செல்லாதீர்கள், மூத்தசிலா வழியில் அவர் போகின்றார். அதான் ஹதீஸ் மறுப்பு கொள்கை. இங்க பாருங்க, மூத்தசிலாக்கள் வழியில் மூத்தசிலாக்கள் சென்ன குர்ஆன் ஹதீஸ் மறுப்பு கொள்கை. அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் மறுப்பு கொள்கை மூத்தசிலாக்கள் அன்று கடைபிடித்த கொள்கை. ஹதீஸ் கலையில் இருந்த எந்த ஒரு ஹதீஸ் கலையில் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றிய எந்த இமாம்களும் அதை சொல்லவில்லை. மதுஹப் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கருத்தில் சிலர் சொல்லியிருக்கார்கள், அகீதா ரீதியாக வழிதவறி போல சொல்லியிருக்கார்கள், மூத்தசிலாக்கள் சொல்லியிருக்கார்கள். அந்த இதை பிஜே அறிந்தோ அறியாமலோ அவர் இப்போது ஃபாலோ பண்ணிக்கு போறார். அதனால் ஹதீஸை மறுக்கிறார். நான் தயாரிக்கிறேன், நான் செல்லன் தான் என்ன செல்ல பேசினது அவர் விவாதிக்க ரெடி. லெட்டர் போவா லெட்டர் வரை சீடி தந்திருக்கிறோம். அவற்றில் ஈடுபட்டு வழியில் பிஜே போகிற மூத்தசிலாக்கள் வழியில் நிறைய பேசியிருக்கிறேன். சூனியம் அதுக்குள்ள வரும். நான் பேசியிருக்கேன். இதே இது நீங்க லெட்டர் கேட்க தேவையில்லை. அடிப்படையை பேசுறாங்க. எத்தனை நேரம் செல்லுது திரும்ப 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 அந்த வழியில வார காரணம் மூல காரணம் குர்ஆனும்
குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை மறுக்கிற மறுக்கிறாங்க. ஹதீஸ் மறுப்பு கொள்கை. அதைத்தான் இந்த இமாம்கள் எல்லாம் அப்படி குர்ஆன் ஹதீஸ் மறுப்பு கொள்கை என்று ஹதீஸ் சரி என்னன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல என்னெல்லாம் அவங்களோட கருத்து வேறுபாடு இருக்குதோ எல்லாத்தையும் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பேசுறதுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கான இவ்வளவு ஏற்பாடு செய்யணும். பார்த்து பாதிக்கப்பட போறது நாம. பேஸ்புக்ல இருந்தாலும் கூட அடிச்சு கொள்றே நாங்க தான். அப்ப அவனுக்குள்ள ஒருத்தன் கொமெண்ட் அடிக்கிறான், வஹாபிகள் 2 பேரும் சண்டை அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். அதனால மாஷா இதை நாம பேசி தீர்த்து கொண்டோம்னு சொன்னா மக்களுக்கும் இது தெளிவாகவும் இருக்கும், எங்களுக்கும் தெளிவாக இருக்கும். நல்ல மாஷா போன் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தான் அதுல செய்தி கூட நாளை குடிக்க விவாதம் பண்றது எல்லா தலைப்புலையும் ரெடி. இன்ஷா அல்லாஹ். இது மெயின் விஷயங்க. இப்ப நான் என்ன பேசுறேன் தானே, மூத்தசிலாக்கள் வழியில் பிஜே நானா பேசியிருக்கேன் சரியானே, அதை நான் தெளிவா சொல்லேன். அவர் பேச தயாரில்லை, நான் தயார். அது மட்டுமா இல்லாட்டி நாங்க அதுக்குள்ள நிறைய வருங்க, நீ ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நிறைய வரும். எங்களுக்கும் அவருக்கும் இடையில மெயின் 2 விஷயம் என்னது, இந்த இந்த பகுத்தறிவாத மூத்தசிலாக்கள் வழியில் இந்த பேசக்கூடிய இந்த விடயம் இதான் ஆக மெயின். இந்த மெயின் விஷயத்தை வச்சு தான் அடுத்த விஷயங்கள்ல மாற்று கருத்து எல்லாம் உருவாகுது. மெயினா பேசினா மத்ததெல்லாம் வந்து மெயினா இருக்கு அந்த குர்ஆனை முரண்பட்ட ஹதீஸ்கள் அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் தான் மார்க்கம்ங்கிறதுல சரியானு இருக்கும். அவர் குர்ஆன் ஹதீஸோட பகுத்தறிவு அதுல முரண்பட்டால் அதை தட்டணுங்க. பகுத்தறிவு முரண்பட்டால்ங்கிற விடயத்தில் அவரோட உடன்பாடு கிடையாது. இது சொன்னது மூத்தசிலாக்களும் மூத்தசிலா கொள்கையில் பாதிக்கப்பட்டவர்களும். எந்த ஒரு ஹதீஸ் கலை தூய்மையான இஸ்லாத்திலே இருந்த இவர்களாலும் அது வைக்கப்படவில்லை. அதை நான் தெளிவா சொல்றேன். அவர்கள் அதற்கு ஆதாரமாக காட்டின இமாமுல் ஹரமைன், இமாம் பஹருத்தீன் ராசி, இந்த இமாம் ஷீராசி, பாக்கிலானி, கஸ்ஸாலி சரியானே, நான் தெளிவா பேசி போட்டிருக்கேன். எனக்கு யாரு அவங்க சொன்ன கூற்றுகள் அவங்கள வீடியோ கட்டிங்க போட்டீங்க சரியானே, போட்டு இப்ப கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆகுது. இன்னும் அப்பாஸ் அலி ஒரு பதில் சேனல்ல பேசினவர் சரியான. முந்தி அப்பாஸ் அலி முந்தி சில ஷியாக்காரர்கள் ஆதாரம் காட்டுங்க கொள்கையை சென்னு சரியானே, அதுக்கு திருப்பி அவர் பதில் சொல்ல வந்த திருப்பி ஆதாரம் காணாரு இந்த ஜெஹ்மியாக்கள் வழியில சென்றவர்களே. உலகத்தில் வாழ்ந்த ஹதீஸ் கலை இமாம்கள் சுன்னாவளி நடந்தவர்கள் எவர்களை எல்லாம் தெளிவான வழிகாட்டல் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் பெரிய இமாம்கள் என்று எங்களுக்கு காட்டி இந்த மக்கள் மத்தியில வச்சு அந்த வழிகாடர்களை என்னது இவர்கள் இப்படி இமாம்கள் என்ற பெயரால இந்த குர்ஆன் ஹதீஸ் முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று சொல்லாங்க. அழகா பேசுறார் பேரை போட்டு. அப்ப நான் இன்னும் எதிர்பார்த்துக்கிறேன், அப்பாஸ் அலி இன்னும் பதில் இல்லை. சரி